1000 ரூபாய் வீதம் 417 கோடி ரூபாய் இதுதான் ஒதுக்கிறாங்க. சமீபத்தில் ஆசிரியர்கள் கொரோனா போறாங்க ஒரே வாரம் பயன்படுத்திருக்கான். அதுல 1000 குளறுபடி இருக்கு. அது என்ன பண்றாங்க? ஒரு வாரத்துல இந்த அரசாங்கம் சரி செய்தது 3 ஆண்டுகளாக போராடுகின்ற ஓட்டுநர் உரிமையை ஒழித்த இடதுசாரி சங்கங்கள் சேர்ந்து போராடின பிறகு 1000 ரூபாய். அது வந்து நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நம்ம மருத்துவ உரிமைக்கு ஒரு பாதையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம் கோர்ட்டு. ஏன்னு கேட்டா ஏழை எளிய மக்கள்லாம் நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஏன்னா இது இருக்கிற பிஜேபி கட்சி நாமெல்லாம் வக்கீலுக்கு, தூய்மை பணியாளருக்கு, ஆசிரியர்களுக்கு, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, வேற மின்சாரத்துறை, போக்குவரத்து இருக்கிறவங்களுக்கு முழுக்க சங்கம் வைக்கிறோமா? பிஜேபி கட்சிக்காரன் நீதிபதிக்கு சங்கம் வைக்கிறோம். அவருக்கு தகுந்த மாதிரி நீதி எழுதிக்கிறது. அவனுக்கு அரசாங்கத்துக்கு அவனுக்கு அவ்வளவு போடும். அவனை என்ன சட்டம் தெரியாமல் வெளியில வரவங்களுக்கு சொல்ற. நான் எதுக்கு சொல்லுவேன்னு சொன்னா, உங்க பள்ளியில வந்து ஓட்டோர் உரிமையாளர் சங்கத்துக்கு போதாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. உன் சங்கம் அழைத்து போடுங்க. உன் சங்கம் வந்து ஏற்காக போடுறதா வேற வரமாட்டான். சந்தை வாங்குவதற்கும் நன்மை வாங்குவதற்கும் விழுப்புக்கு ரசிகர்களுக்கு தான் வருவானே தவிர வீதியில வரையோ நீதிமன்றத்திலேயோ போராடுறதுக்கு இல்லை. அப்படியே போராடினா கூட கூட்டணி காட்டி நோட்டுக்கும் சீட்டுக்குமாக பேரம் பேசுகிற சங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருகிற தூய்மை பணியாளர்கள். அது மட்டும் இல்ல சொல்ற இந்த அரசுக்கு இந்த திராவிட மாடல் முற்போக்கு பேசுகின்ற சமத்துவம் சமூக நீதி பேசுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நடப்பு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பணிமுறை அவுட்சோர்சிங் முறை வேண்டாம், தனியார் வேண்டாம், கான்ட்ராக்ட் முறை வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் நம்மளுடைய ஓட்டோர் உரிமையத்தோட ஒரு அங்கம் சென்னையில போராடிட்டு இருக்காங்க. இதோட 17 நாள் போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு கடையெடுப்பு நடத்த போறாங்க. இது போன்ற வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம்